Good morning, dear children. Very good morning, dears. My dear children, in this video, we will see about gynoecium. In the last class, we will see about the androecium. Today, we see about gynoecium. What is gynoecium? The female reproductive part is called as the part of the flower is called as the gynoecium. It is made up of three regions: ovary, style, and stigma. The basal bulged region is called as the ovary, and the slender elongated region is called as the style, and the apical structure and the tip of the slender region that contain the apical structure is called as the stigma. The function of the stigma, it will receive the pollen grains. Then the ovary contain the stalk. The ovary contain a stalk is called as a stipiate or stipitate ovary. Here this is the stalk of the ovary. The ovary which contain the stipe is called as a stipitate ovary. Carpels. What is carpels? The single unit of gynoecium is called as a carpels. Okay. What is the single unit of calyx? Sepals. Okay, very good. What is the single unit of corolla? Petals. Single unit of androecium? Stamens. Likewise, the single unit of gynoecium is the carpel. Gynoecium is made up of one or more carpels. Carpel may be distinct or connate. The carpels are distinct means, what is the meaning of distinct? Free. Very good. Connate means joined together. ஸோ ஃபியூஸ்டுனா கொனேட்டுன்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். டிஸ்டிங்க்ட்னா என்னது? ஃப்ரீயாக இருக்கிற கார்பல்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தட் இஸ் டிஸ்டிங்க்ட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் நம்ம கார்பல்ஸ், இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கார்பல். த கார்பல் மே பி அ யூனிலோக்குலார் ஆர் இட் மே பி அ யூனி ஆர் அ மல்டிபிள். செகண்ட் ஹெட்டிங் நம்பர் ஆஃப் கார்பல்ஸ்ரா. செகண்ட் ஹெட்டிங் ஓகேவா? இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டேர்ம்ஸ் படிப்போமா. இந்த டேர்ம்ஸ் மட்டும் நீ மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோ. ஒரு நோட்டு போட்டு என்னென்ன டேர்ம்ஸ், அந்த டேர்ம்ஸ்க்கு என்ன டெஃபினேஷன், அந்த டெஃபினேஷனுக்கு வந்து எந்த ஃபேமிலியில் அந்த டெஃபினேஷன் வருது, அந்த எக்ஸாம்பிள்ஸ் இதை மட்டும் போட்டு வச்சுக்கோமா. நம்பர் ஆஃப் கார்பல்ஸ். ஸோ இந்த கார்பலை வச்சு இது யூனிகார்புலரி, பைகார்புலரி, ட்ரைகார்புலரி, டெட்ராகார்புலரி, மல்டிகார்புலரி அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது உனக்கு யூனினா தெரியும், பைனா தெரியும், ட்ரைனா தெரியும், டெட்ரா, ஸோ எல்லாமே தெரியும். ஸோ நம்ம இதில் படிக்க வேண்டியது என்னது, என்னென்ன ஃபேமிலி. எக்ஸாம்பிள் என்ன ஃபேமிலி? யூனிகார்புலரி. சிங்கிள் கார்பல்ஸ் எதில் இருக்கும்? ஃபெபேசிய ஃபேமிலி. நம்ம சங்குப்பூ அது மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ லெகுமினஸ் பிளான்ஸ் எல்லாம் என்னது ஃபெபேசி ஃபேமிலியில் வரும். பைகார்புலரின்னு பார்த்தீங்கன்னா 2 கார்பல்ஸ், ரூபியேசிய ஃபேமிலி. நம்ம இக்ஸோரா காக்ஸ்னியா இட்லி பூச்செடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரூபியேசியில் வரும். ட்ரைகார்புலரி 3 கார்பல்ஸ் பார்த்தீங்கன்னா குக்கர்பிட்டேசியே ஃபேமிலி. என்னது? குக்கர்பிட்டேசியே. வெள்ளரி பிஞ்சு அந்த ஃபேமிலிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ட்ரைகார்பல்ஸ் இருக்கும். டெட்ராகார்புலரி லாமியேசியே ஃபேமிலி. ஸோ துளசி செடியெல்லாம் எதில் வரும்னா லாமியேசியே ஃபேமிலியில் வரும். மல்டி கார்புலரின்னு பார்த்தீங்கன்னா நிம்பேசியே, லோட்டஸ் லில்லிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மல்டி கார்புலரி. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கும். அடுத்து ஃபியூஷன் ஆஃப் கார்பல்ஸை வச்சு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. உனக்கு அது தெரியும், அப்போ கார்பஸ், சின் கார்பஸ். அப்போ கார்பஸ் அப்படின்னா, அப்போனாலே ஃப்ரீன்ற டேர்ம் வி ஆல்ரெடி நோ. சின்னுனாலே என்னது? ஃபியூஸ். ஸோ கார்பஸ்னால் உனக்கு தெரியும், கார்பல்ஸ். த பிஸ்டில் கண்டெயின் 2 ஆர் மோர் டிஸ்டிங் கார்பல்ஸ். ஸோ 2 ஆர் மோர் ஃப்ரீ கார்பல்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அப்போ கார்பஸ். அதே இந்த பிஸ்டில்னா இங்கே நத்திங் பட் பிஸ்டில் இஸ் அ கைனீஷியம். கைனீஷியமில் 2 ஆர் மோர் கார்பல்ஸ் இருந்து கொனேட்டாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் சின் கார்பஸ். ரெண்டில் எக்ஸாம்பிள் பார்த்துக்க. அப்போ கார்பஸ்க்கு அனோனா எக்ஸாம்பிள், சின் கார்பஸ்க்கு சிட்ரஸ், டொமேட்டோ. தென் நம்பர் ஆஃப் லோக்யூல்ஸ். நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னம்மா? நம்பர் ஆஃப் லோக்யூல்ஸ். லோக்யூல்ஸ் அப்படின்னாலே ரூம்ஸு அல்லது சேம்பர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ த ஓவரி பியரிங் ஓவியூல்ஸ் ஆன் அ ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ இஸ் கால்ட் அஸ் அ பிளசண்டா. ஸோ ஓவரி அப்படின்றது வந்து, ஸோ உனக்கு அந்த கைனீஷியமில் இருக்கிற லோயர் பல்ஜ் பாட்டு தான் என்னது? ஓவரின்னு தெரியும். ஓவரிக்குள்ளே தான் உனக்கு என்ன இருக்க போகுது? ஓவியூல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்க போகுது. ஓவரிக்குள்ளே என்ன இருக்குது? ஓவியூல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த ஓவியூல்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூவில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. தட் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ இஸ் கால்ட் அஸ் அ placenta. That specialized tissue is called as a placenta. Okay. Here the septum is a cross wall. Septum எதை சொல்கிறாங்க? Cross wall. அந்த பிளாசண்டாலேருந்து இந்த செப்டம் அதை என்னன்னு சொல்கிறோம்? Cross wall.
septum is a cross wall. Septumன்றது என்னது ஓவரிக்குள்ள இருக்கக்கூடிய cross wall is called as the septum. The septum and the ovary wall forms a locule. So இதுதான் என்னது ovary wall. வெளியில் இருக்கிறது என்ன உனக்கு ஓவரி வால், இது செப்டம். இந்த செப்டமும் ஓவரி வால்யும் சேர்ந்து தான் உனக்கு என்னத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கு, லாக்யூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ லாக்யூல்ஸ் என்னென்னு பார்த்துட்டியா, சேம்பர்ஸ், அதில் இருக்க அந்த ரூம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த சேம்பர்ஸ் தான் என்னது லாக்யூல்ஸ். ஸோ இந்த லாக்யூல்ஸை வச்சு இதை மோனோலோக்கிலார், பைலோக்கிலார், ட்ரைலோக்கிலார், டெட்ராலோக்கிலார், பென்டாலோக்கிலார்னு இதை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ மோர் தென் ஒன் லோக்கியூல்ஸ் இருந்தாலே அதுக்கு என்ன டேர்ம் வந்துடுது, ப்ளூரிலோக்கிலார் அப்படின்ற டேர்ம் வந்து கிடச்சிடுது. ஓகே, ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? வாட் இஸ் பிளசண்டாமா? That ovary bears ovules on a specialized tissue is called as a placenta, which will forms the locules, the septum and the ovary walls forms the locules. More than one locules are present, that is called as a plurilocular. Then next heading is the extension of the condensed internode of the receptacle. So அந்த internodes இருக்கு பார்த்தியா, சுருங்கின ஃப்ளாஸ்னாலே நம்ம என்னடா சொல்லுவோம், கண்டென்ஸ்டு ஷூட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃப்ளாஸ். அந்த கண்டென்ஸ்டு ஷூட் வந்து சம் ரீஜனில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு என்ன டேர்ம் கொடுத்துருக்கோம், ஆந்தோபோர். ஃபஸ்ட் என்னது, ஆந்தோபோர். ஸோ ஆந்தோபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேலிக்ஸுக்கும் கொரலாக்கும் இடையில அந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் கேலிக்ஸ், ரெட் கலரில் இருக்கிறது கொரலா. ஸோ இங்கே இருக்கிற அந்த ஷூட் இருக்கு இல்லையா, அந்த ஷூட் எக்ஸ்டெண்டாக இருந்ததுன்னா இன் பிட்வீன் த கேலிக்ஸ் அண்ட் கொரலாக்கு இடையில எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆந்தோபோர். என்னம்மா, ஆந்தோபோர். எக்ஸாம்பிள் கேரியோஃபிலேசியே ஃபேமிலி, சைலன்ஸ் கொனைடே. செகண்ட் டேர்ம் என்னது, ஆண்ட்ரோஃபோர். ஆண்ட்ரோஃபோர். ஸோ இதில் ஆண்ட்ரோஃபோரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸுக்கும் நம்மளோட கொரலா ரீஜன் இருக்குல்லடா, கேலிக்ஸ் இல்லடா கொரலாவுக்கும் ஆண்ட்ரீஷியமுக்கும் இடையில எக்ஸ்டென்ஷன் நடந்ததுன்னா, நம்மளோட கொரலாவுக்கும் ஆண்ட்ரீஷியத்துக்கு இடையில அந்த எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ஆண்ட்ரோபோரா. தேர்ட் டேர்ம் பாரு, கைனோபோர். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ, ஆண்ட்ரோபோருக்கு கிரீவியா. கைனோபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் த ஆண்ட்ரீஷியம் அண்ட் த கைனீஷியம். ஸோ ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் ரெண்டுக்கும் இடையில உனக்கு அந்த எலாங்கேஷன்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் த கைனோபோர். ஓகேவா? ஸோ ஆண்ட்ரீஷியம் இங்கே இருக்குது, கைனீஷியமுக்கு இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கே உனக்கு கைனீஷியம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் த கைனோபோர். எக்ஸாம்பிள் கம்பேரஸ் த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் த ஆண்ட்ரீஷியம் அண்ட் த கைனீஷியம். அடுத்த டேர்ம் பாரு, கைனாண்ட்ரோபோர் ஆர் ஆண்ட்ரோகைனோபோர் ஆர் எக்ஸாம்பிள் கைனாண்ட்ரோப்சிஸ். The unified internodal elongation between the corolla, andrecium and gynoecium. So corollaக்கு andrecium and gynoeciumக்கு இடையில யூனிஃபார்ம் இன்டர்னோடல் எலாங்கேஷன் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆண்ட்ரோகைனோபோர். ஓகேவா? ஸோ கீழே இருக்கிறது உனக்கு கொரலா, இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன், இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன், இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இது மாதிரி யூனிஃபைடு எக்ஸ்டென்ஷன் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ கைனாண்ட்ரோபோர். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோ, நீட் எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் உனக்கு வரும். ஓவரி பொசிஷன். நெக்ஸ்ட் டேர்ம் என்னது, ஓவரி பொசிஷன். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்மா. ஆல் யூ மஸ்ட் ரீட் திஸ் கொஷின். ஓவரி பொசிஷன் இதுலேருந்து கண்டிப்பாக கம்பல்சரி நம்மளுக்கு கொஷின் இருக்குது. இந்த பொசிஷன் ஆர் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஓவரி ரிலேட்டட் டு அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ். ஸோ என்னன்னு சொல்கிறாங்க, ஓவரியோட அட்டாச்மெண்ட், ஓவரி எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு, ஓவரியோட அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, ஓவரியோட பொசிஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. சுப்பீரியர் ஓவரி, இன்ஃபீரியர் ஓவரி, ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி. 3 டைப்ஸ் தான் இருக்குது. சுப்பீரியர், இன்ஃபீரியர், ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் மட்டும் தான் நீ அடுத்தடுத்து படிக்க போகிறதுல உனக்கு முக்கியம். சுப்பீரியர் ஓவரி, இன்ஃபீரியர் ஓவரி, ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி, இந்த டேர்ம்ஸை தான் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சுப்பீரியர் ஓவரினா என்ன கொடுத்துருக்காங்க பாரு. இட் இஸ் அ ஓவரி வித் த செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் த ஸ்டேமன்ஸ் அட்டாச்ட் அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. சுப்பீரியர் ஓவரினா ஓவரி சுப்பீரியராக இருக்க போது அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸான செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ் எல்லாமே எங்கேருந்து வரப்போகுது, உனக்கு பேஸ் ஆஃப் த ஓவரியிலேருந்து வரப்போகுது.
தட் இஸ் கால்ட் சுப்பீரியர் ஓவரி. அதே இன்ஃபீரியர் ஓவரி அதுக்கு ஆப்போசிட்டு. ஓவரி இன்ஃபீரியராக உள்ளர இருக்க போது ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாம் ஓவரி மேலேருந்து உனக்கு டெவலப் ஆக போகுது. ஸோ ஹாஃப் இன்ஃபீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே உனக்கு என்னென்னா ஹாஃபில் மிடில் வந்து